和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世情爱。为爱寻求穿越怒海，正确对炽烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。ஹுவாலி மக்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு அதிகமாக ஆரம்பிச்சா அவங்க நெருப்பு தான் அதிகரிக்கும். நெருப்பு தழும்பு வராது. மொத்த உடலும் எரியற வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தருடைய உடல் அழியிற வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹுவாலி மக்களுக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா? ஹுவாலி மக்கள் முழுசா எரிஞ்சாங்க. ஆனா கான்குருக்கு அப்படி நடக்கல. அவருடைய உடல் முழுமையா எரியல. எனக்கு தெரிஞ்சு கான்குரு ஒரு சாதாரண மனுஷன்தான். கண்டிப்பா அவர் உடலை எரிக்கிற மருந்தை எடுத்திருக்காரு. அவர் ஏன் தானா வந்து இறந்தாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவரால உருவான நெருப்போட தாக்கத்தை கண்டிப்பா அவரால தாங்கி இருக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, எதுக்காக அவர் இப்படி இறக்கணும்? உலகத்துல இப்படியும் சில பேர் இருக்காங்க. ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்காக உயிரையும் கொடுப்பாங்க. ஆனாலும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஒரு வழியா ஹுவாலி மக்களோட பிரச்சனை சூஷன்ல முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இங்க நடந்த இந்த சம்பவம் ஹுவாலி மக்களோட அழிவுக்கான ஆரம்பம். அவங்களோட வருங்காலம் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். இந்த உலகத்துல எது எப்படி வேணும்னாலும் நடக்கும். நீங்க இன்னும் நடக்காத விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறீங்க. என்ன கேட்டா இப்போதைக்கு இங்க இருந்த பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சுது. அடுத்து நடக்க போறத பத்தி நீங்க நாளைக்கு கவலைப்படுங்களேன். இன்னைக்கு நடந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்சு தானா நடக்கல. ஜுயின்க்கு ஹுவாலி மக்கள் மேல தனி வெறுப்பு இருக்கு. அதனாலதான் யூயிங் ஷிய மட்டும் குறி வச்சு இதை பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. இதுக்கான ஒரே காரணம் இங்க இருக்கிற தங்க பட்டாம்பூச்சி தான். இது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா வெறும் தங்க பட்டாம்பூச்சிக்கே இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஹுவாலி மக்கள் எரியறத நான் இப்பதான் முதல் முறையா என் கண்ணால பாக்குறேன். அவங்க உடம்பு முழுக்க அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. என்னால அதை சுத்தமா பார்க்கவே முடியல. என்ன கொடுமை அது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா ஹுவாலி மக்களும் இறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவங்கள சில பேர் தப்பிச்சு கொல்றதுக்காக சூஷனுக்கே வருவாங்க நான் எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, ஹுவாலி பள்ளிக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குல்ல? உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன். நான் அந்த நேரத்துல ஜாங்ஸி பள்ளியிலேயே இல்ல. அப்புறம் எப்படி அவங்கள பத்தி எனக்கு தெரியும்? 3 வருஷமா ஹுவாலி மக்கள் அமைதியா தான் இருக்காங்க. இது தெரியாம தான் நடந்திருக்கு. இதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உண்மைதான். இது நமக்கு முக்கியம் கிடையாது. பட்டாம்பூச்சியோட தலைவனை தேர்ந்தெடுக்கிறது தான் இப்ப இருக்கிறதுலே முக்கியமான வேலை. நீ தானே என்கிட்ட இங்ஷி குவாலியை சேர்ந்தவன் சொன்ன. நீ தப்பா சொன்னதால உன் பேச்சை கேட்டு அங்க எல்லார் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டி வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க குருவே. உண்மையாவே அன்னைக்கு யூயிங்ஷியோடைய சீருடைய பத்தி பேசினா அப்பதான் அவ குருவே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூயிங்ஷி என் கூட சண்டை போட்டான். அதுலதான் அவனுடைய துணி கிழிஞ்சுது. மூத்தவர்கு சரியா கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் யூயிங் நான் சொன்ன அந்த கிழிஞ்ச துணியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் குருவே.
அதுவும் இல்லாம நானும் யூயிங்ஷியும் ஒரே அறையில தான் இருக்கோம். அவன் கண்டிப்பா ஹுவாலியை சேர்ந்தவன் இல்ல. மூத்தவர்கு, நீங்க பல விஷயங்களை சொல்றீங்க, ஆனா சில நேரங்கள்ல அது நிஜங்கிறத நீங்க நிரூபிக்கணும். அது இல்ல, வாய்ப்பு இல்ல. குருவே, என்ன நம்புங்க. வாய மூடு. உன்னால இப்ப எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு புரியுதா? இவ்வளவு நாளா உன்னை பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருந்தானா இப்போ ஒரு முட்டாள்னு எனக்கு புரிய வச்சுட்ட. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் நம்ம பள்ளிக்காக தான் நான் செஞ்சேன். எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு மேல உன்னை நான் இப்ப கேஜிக்கு அனுப்ப போறேன். அங்க போனதும் நீ செஞ்ச தப்பு என்னன்னு உனக்கே புரியும். இல்ல குருவே, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல எந்த தவறும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். குருவே. யாருங்க? இவனை கேஜிக்கு கூட்டிட்டு போங்க. குருவே, குருவே, என்ன மன்னிச்சிருங்க. பாய் கோயி, எனக்கு உதவி பண்ணு. குருவே, பாய் கோயி. யூயிங்னாவை நீங்க சீண்டாம இருந்திருந்தா நான் உங்களை காப்பாத்தி இருந்திருப்பேன். ஆனா யூயிங்னாவை கஷ்டப்படுத்தி நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஷிலிங்யோன், நீ எதுக்காக என்ன வர சொன்ன? என்ன விஷயம் சொல்லு. எதுக்காக மூத்தவர் கு கிட்ட தெரிஞ்சே தோத்து போனீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு நாள் மூத்தவர் என்கிட்ட ஜிஞ்சி ஜூவ விஷப்பொருட்களை பயன்படுத்தி தான் கொண்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அந்த பொருட்கள் என்கிட்ட தான் இருக்குன்னு ஒட்டுமொத்த கேங்ஸோக்குமே தெரியும். அதுக்காக தான் அவர் என்ன போட்டியில தோக்க சொன்னாரு. அத நீங்க பண்ணலன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்காக? இது சாதாரண தேர்வு தான், பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம அவர் நினைச்ச எதுவும் நடக்கவும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ நினைக்கிறது நடக்குமான்னு யோசிக்க வேண்டியதா ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன காப்பாத்துறதுக்கு தான் பாய் குய் பொய் சொல்லிருக்காரா? நினைச்சு பாருங்க, ஹுவாலி மக்கள் சேர்ந்த சாப்பாடை தான் நமக்கு தினம் தினம் அவர் கொடுத்திருக்காரு. அட சும்மாரு. வாலி மக்கள் நெருப்ப தான் வைப்பாங்க, விஷத்தை வைக்க மாட்டாங்க. உட்காரு உட்காரு. இல்ல பரவாயில்ல, இப்ப அவன் இறந்துட்டதுனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லல்ல. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் கூட விடாம கொன்னு குவிச்சிடணும். சரியா சொன்ன. போதும், நிறுத்துங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எதுவுமே தெரியாம ஹுவாலி மக்களை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. இது வரைக்கும் ஹுவாலி மக்கள் ஏதாவது தப்பு செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல நம்மளோட குரு உங்களை எப்பவாவது ஏதாவது துன்புறுத்திருக்காரு சொல்லுங்க. நேத்து வரைக்கும் அவர் செஞ்ச சாப்பாடு தானே நீங்க எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவரை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க. உண்மைதான். கெட்டது செய்யணும்னா அது யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பா ஹுவாலி மக்கள் நல்லவங்களா தான் இருக்கணும். ஆமா, அவன் சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. உவாலி மக்களுக்காக சண்டை போடுறா? ஒருவேளை இவனும் உவாலியை சேர்ந்தவளோ? நான் ஒன்னும் ஹுவாலியை சேர்ந்தவ கிடையாது. நான் வந்து ஏதாவது உளராத. இன்னைக்கு காலையில அவன் என்ன பண்ணான்னு பார்த்தல. நான் அவனை கொண்டு உங்களை காப்பாத்திருக்கேன். நான் இல்லனா உங்க எல்லார் கதையும் முடிஞ்சிருக்கும். அமைதியா இரு. சரி சரி விடுங்க, பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுல. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? மந்திரக்கல்ல பத்தி தகவல் சொல்றதுக்கு சூஷன்ல நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்களும் இருக்காங்க. மாமா வாங் சூஷன்ல ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னாரு. ஒருவேளை அது கான்குரு தானா? வாய்ப்பே இல்லை. அவர் ஹுவாலியை சேர்ந்தவரே கிடையாது. அப்போ எனக்காக தான் இறந்தாரா?
யுவிங்னா அண்ணா அண்ணா நீ இங்க எதுக்கு வந்த? ஏதாவது பிரச்சனையா? நீ இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டுட்டு ஓய்வெடு. என்னால முடியாதுண்ணா. பயிற்சி பண்ணா அப்புறம் என்னோட சோகம் எல்லாம் மறைஞ்சிடும். அண்ணா உனக்கு தெரியுமா, நேத்து நான் சமையல் அறைக்கு போனப்போ என்கிட்ட கான்குரு தான் இந்த தேர்வுலன்னா நல்லா பண்ணுவேன்னு ஊக்கம் கொடுத்தாரு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொன்னாரு. ஆனா ஒரே ராத்திரி எல்லாத்தையும் மாத்திடுச்சுன்னா. சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. அதெல்லாம் எனக்கே இப்பதான் புரியுது. நமக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்மளோட தன்னம்பிக்கை தான். உண்மைதான். நான் கண்டிப்பா பலசாலியா மாறணும். அப்போதான் என்னால மத்த மக்களை காப்பாத்த முடியும். நீ இந்த மாதிரிலாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. நீ நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவ. நான் என்னோட வாளை வச்சு நிறையவே பயிற்சி பண்ணிருக்கேன்னா, எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாள்ல தங்க பட்டாம்பூச்சி இருந்தாலும் சரி, இல்ல தங்க பட்டாம்பூச்சி இல்லைனாலும் சரி, நான் செய்ய வேண்டியது கடினமா தேர்வு பண்ணி இந்த பயிற்சியில நான் ஜெயிக்கணும். அப்படி செஞ்சேன்னா கான்குருவோட ஆத்மா சாந்தி அடையும். சரி. அண்ணா உனக்கு உடம்பு சரியில்லையா? இங்க பாரு, இப்ப நான் இங்க வந்ததுக்கு காரணம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்கிறதுக்காக தான். டாஃப் அண்ட் சரங் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? உன்னோட ஆசைய அவன் நிறைவேற்றுவான். நாளைக்கு தேர்வுக்கு அப்புறம் அவன் என்னோட சூஷனுக்கு வர வேண்டியிருக்கும். அண்ணா நீ சூஷன்ல என்ன பண்ண போற? இங்க பாரு, இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. அதனால எதுவும் கேட்காத, சரியா? இப்பவே நான் அவன்கிட்ட போய் இத பத்தி பேசுறேன். ரொம்ப நன்றி. அண்ணா நீதான் என்கிட்ட சொல்லிருக்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தனியா சமாளிக்க வேண்டான்னு. இப்ப நானும் அதையே சொல்றேன். அண்ணா என்ன நடக்குதுன்னு நீ எனக்கு கொஞ்சம் சொன்னா என்னால முடிஞ்ச உதவிய நான் கண்டிப்பா செய்வேன். அதுக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். தங்க பட்டாம்பூச்சியுடைய தலைவருக்கான கடைசி சோதனை இப்போ ஆரம்பமாக போகுது. யுயிங்னா நீங்க ரெண்டு பேரும் போட்டிக்கு தயாரா? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன். சாங்ஷியுடைய மூத்தவர் கு உடல்நல சரியில்லாததால இந்த போட்டியில கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அதனால அவருடைய இடத்துல பாய்குய் இப்ப போட்டியிட போறாரு. முதல் முறையா இந்த போட்டியுடைய விதிமுறையில வீரரை மாத்திரத நான் பாக்குறேன். இப்ப வரைக்கும் குய் மூத்தவர் கு கிட்ட மட்டும்தான் தோத்திருக்கான். அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டியில அவன் தாராளமா கலந்துக்கலாம். சந்தோஷம். இந்த போட்டியோட முடிவை
அங்க இருக்கிற அவங்க 2 பேர்கிட்ட விட்டுறலாம். மூத்தவரே, நீங்க எனக்கு கருணை காட்ட வேண்டாம். உங்களோட உண்மையான திறமையை மட்டும் காட்டுங்க. சரி. அடச்சே. என்னது இது? போட்டியோட முடிவு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு? இந்த போட்டியில ஜெயிச்சது குயி தான். ஆனா தங்க பட்டாம்பூச்சி வேற முடிவை எடுத்திருக்கே. அது தானாவே பாய்குயை விட்டு வந்துருச்சே. இந்த வாளுடைய தலைவர் மாணவி யூயிங்னா தான். வாள் வித்த ரொம்ப அருமையா இருந்துச்சு. மூத்தவரா இருந்தா கூட நல்லா போட்டிட்டீங்க. இது ஆரம்பம்தான். மிச்சம் இருக்கிற 5 பட்டாம்பூச்சிய கண்டுபிடிக்க கண்டிப்பா உங்க உதவி தேவை. அதனால இது முழுமையான வெற்றி இல்ல. எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம். எங்க ஆதரவு உங்களுக்கு தான். குரு ஜூயின், இந்த வேலை ரொம்ப ஆபத்தானது. சூஷனால மட்டும் இதை சாதிச்சிட முடியாது. இது எல்லாத்துக்கும் உங்களோட உதவியும் தேவை. நீங்க கவலைப்பட தேவையில்லை. எங்களுடைய உதவி எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு நாளோட முடிவு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. குருவாகியனா யூயிங்னாவை தங்க பட்டாம்பூச்சியோட தலைவரா உங்க எல்லாருக்கும் அறிவிக்கிறேன். பாத்தியா? பட்டாம்பூச்சியோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சதால நாங்க கிளம்புற நேரம் வந்துருச்சு. சில முக்கியமான ஆலோசனைகள் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். சரி, கியூயின், விருந்தாளிய வழி அனுப்பிட்டு வாங்க. கண்டிப்பா. ஹே யுங்னா, நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். சரியா சொன்ன. வா. இது எப்படி கொண்டாடலாம்? இரு யோசிக்கிறேன். நாம வறுத்த கோழி சாப்பிடலாமா? அப்படியா? சரி சரி. ஆனா எனக்கு நாட்டுக்கோழி தான் வேணும். ஆனா யூயிங்னா நீ தான் அதை செய்யணும். என்ன உனக்கு புரியுதா? நல்லா இருக்கணும். தலைவி எதுக்காக என்ன மறுபடியும் கூப்பிடுறாங்க? யிங்னா, அவங்களோட போய் கொண்டாடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டியில ஜெயிச்சும் எதுக்காக சோகமா இருக்க? அது வந்துக்கா, என்கிட்ட தோத்ததுல பாய்கி ரொம்ப கோவமா இருப்பாரு. சரி அக்கா, உங்களுக்கு என்ன தோணுது? அவர் என் மேல கோவமா இருப்பாரா? எனக்கு எப்படி தெரியும் சொல்லு? நான் என்ன அவரோட மனசாட்சியா இதெல்லாம் தெரிஞ்சுக்க? உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீயே அவர்கிட்ட போய் கேளு. ஆனா அவர் என் மேல கோவமா இருந்து நானும் போய் தொந்தரவு பண்ணா என் மேல இருக்க கோவம் அதிகமாகும். அப்பா அவருக்கு ஏதாவது ருசியா சமைச்சு கொடு. நல்ல ருசியா சாப்பிட்டா கோவம் குறைய வாய்ப்பு இருக்கு. சாப்பிட்டா கோவம் குறையுமா?
அப்படியா சொல்றீங்க? முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும். முயற்சி பண்ணவா? ஆமாக்கா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, சீக்கிரமா போ, அவரை காத்துட்டு இருக்க வைக்காத. சரி, நான் போய் அவருக்கு ஏதாவது சமைக்கிறேன். அக்கா ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சிருங்க. யுயிங்ஷிய கொன்னு பட்டாம்பூச்சியை எடுக்க முடியல. அதுவும் இல்லாம இப்ப யுயிங்னா தங்க பட்டாம்பூச்சியோட தலைவர். சூஷனோட மாணவர்கள் உண்மையிலேயே திறமைசாலிங்க தான். ஒருவேளை நானே சூஷனை கொன்னு அந்த மந்திரக்கல்லை எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. என்னுடைய முழு திறமையை காட்டுறதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. அவங்க கதையை நானே முடிக்கிறேன். கோவப்படாதீங்க, இது என்னோட தப்புதான். எனக்கு தண்டனை கொடுங்க. சரி, இது சரி பண்ண நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். ஜாங் அவர்களே, கொஞ்ச நாளா ஜாங்ஸியோட தலைவர் கொடுத்த மந்திரக்கல்ல பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சூஷன் பள்ளத்தாக்குடைய ரகசியம் தெரிஞ்சிருச்சு. அந்த மந்திரக்கல்ல பாதுகாக்கவும் அந்த 5 பட்டாம்பூச்சியை கட்டுப்படுத்தவும் அவங்க அதுக்குன்னு ஒரு ரகசிய பள்ளத்தாக்க வச்சிருக்காங்க. ஆனா இப்போ அந்த 5 பட்டாம்பூச்சியும் எங்க போச்சுன்னே தெரியாம அவங்க இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். சூஷனோட வால் வரிசையும் நான் பாத்திருக்கேன். என்ன அதோட சக்தியை நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கும் கண்டிப்பா பலவீனம் இருக்கும். அவங்களுக்கு இத பத்தி தெரியல. சரியா சொன்ன. அந்த இடத்தை யாராவது தாக்க வந்தாங்கன்னா வாழ்வரிசை தானா பலமாயிடும். ஆனா அதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு. பழைய வாழ்வரிசை புதுசா மாறும்போது அதை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது மாறும்போது அந்த வாழ்வரிசை ஒரு நொடியில வேலை செய்யாம போயிடும். நாளைக்கே சூஷனோட எல்லையை தாக்க உத்தரவு போடுறேன். நீ இந்த நேரத்தை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம அந்த மந்திர கல்லை எடுத்துற. உங்க கட்டளையே தலைவி. நீங்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, உங்களால என் கூட வர முடியாது. சூஷனை நானே நேரடியா போய் தாக்கி வேலையை முடிக்கிறேன். நீங்க இங்க எந்த கவலையும் இல்லாம போய் விடுங்க. நீ என்னை இதுக்காக கூட கூப்பிட மாட்டேன்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஷீலிங்யூன், மூத்தவர் பாய், யுங்னா இப்பதான் வெளியில போனா. நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்னாச்சு? உன்னோட கை ஈரமா இருக்கு. கையை தொடச்சுக்கோ. இப்பதான் மூங்கில் காட்டுக்கு போயிருந்த. அந்த இடத்துல விஷப்புல் இல்ல. ஆனா இங்க நீ அதை வளர்த்துக்கிட்டு இருக்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, இது பூக்க ஆரம்பிச்சிருக்க. பூவை மலர வைக்கிற மருந்து என்னங்கறத நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொன்னல. அதை செய்யறதுக்கு 100 மூலிகைகள் தேவை. உங்களுக்கு அவனை கொன்னது நான் தான்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க? என்ன நாம 2 பேரும் ஒரே மாதிரி தான். அப்படின்னா கண்டிப்பா இது செய்யறதுக்கும் நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் தெரியாம எனக்கு உதவி பண்ண போறீங்களா என்ன? எனக்கு உன் மேல அதிக நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன். அக்கா, நான் வந்துட்டேன்.
என்ன மன்னிச்சிடுங்க. நான் கிளம்புறேன். இருங்க இருங்க. எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? சொல்லுங்க, எங்க போறோம்? நாங்க மட்டும் இல்ல, எங்க கூட நீங்களும் தான் வரணும். அது எனக்கு திடீர்னு வயித்த கலக்கிடுச்சு, அதான் என்னால வர முடியாது. அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? வந்த விருந்தாளிய தனியா விட்டுட்டீங்களே. இவ்வளவு தூரம் நான் தனியா தான் வந்தேன். சரி சரி, நானும் கிளம்புறேன். இருங்க இருங்க, கொஞ்சம் இருங்க, என்ன கவனிங்க. ஒருவேளை குங்ஃபு தெரியாம நான் தனியா போனா வழியில ஏதாவது கொலகாரம் வந்து என்ன கொலை பண்ணிட்டானா அப்புறம் நான் என்ன பண்றது? நீங்களும் என் கூட வந்தா நல்லா இருக்கும். என்ன வரீங்களா? நான் பாதுகாப்பா இருப்பேன். அதுக்கு தான் கேட்டேன். ஆனா தாமதமா வந்தது உங்களோட தப்புங்கிறத மறந்துட்டீங்களே. என்னது? இல்ல, இது என்னோட தப்பு கிடையாது. என் கூட வந்தவங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவங்கள தேடி அங்க போனா அவங்க அங்கேயும் கிடையாது. அதுக்கு நான் என்ன பண்றது? சரி சரி, என்னோட சார்பா உங்கள ஒருத்தர் இவர் கூட போயிட்டு வாங்க. கண்டிப்பா குருவே. இல்ல இல்ல, இவரு வேண்டாம் 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 வேண்டாம். இவரு பார்க்கவே என்னோட உயரமாவும் ரொம்ப பயமாவும் இருக்காரு. இவரை பார்த்து யாராவது வந்தாலும் வந்துருவாங்க. அது எனக்கு தான் ஆபத்து. வேணும்னா இவன் வரட்டும். எனக்கு தெரிஞ்சு யூயிங்ஷி தான் சரி, அவனே வரட்டும். ஓ, என் மாணவர்களோட பேரு கூட ஞாபகம் இருக்கா? பேரு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நான் இல்லாம நீங்க எங்கேயாவது போனீங்களா? என்ன இல்லையா? யூயிங்ஷி, இவர் அடிவாரத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போ. கண்டிப்பா குருவே. இன்னைக்கு யூயிங் நானுடைய வித்து அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் இன்னைக்கு அற்புதமா சண்டை போட்டாங்க. நல்ல வேளை என் கூட சண்டை போடல. இதுதான் அந்த விஷம். இத நான் மந்திர நதியிலிருந்து எடுத்தேன். இந்த விஷத்தோட உன்னுடைய சக்தியும் கலந்துச்சுன்னா இதுக்கு விஷ சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இதை ஜாக்கிரதையா பயன்படுத்த. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தலைவி, முன்னோர்கள் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க, அதாவது யாருக்கெல்லாம் குணப்படுத்த முடியாத பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த தேநீரை 9 முறை குடிக்கணுமா. இது மட்டும் வேலை செஞ்சா நான் சூரிய வெளிச்சத்தை பார்த்து இதுக்கு மேல பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வெளியில சூஷனை வேட்டையாட நானும் முழுசா வருவேன். நீங்க குணமடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்.
உங்களோட முகத்தை முதல் முறையா சூரிய வெளிச்சத்துல பாக்குறேன். நானும் இப்பதான் முதல் முறையா என்னுடைய முகத்தை சூரிய வெளிச்சத்துல பாக்குறேன். நான் இருட்டிலேயே வாழ்ந்ததால சூரிய வெளிச்சத்தையே நான் மறந்துட்டேன். இருளிலேயே என் வாழ்க்கை இருந்துருச்சு. ஆனா இப்போ ஆகாயத்துல இருக்கிற அந்த சூரியனுடைய வெளிச்சம் என்னை எதுவுமே செய்யல. இப்போ நீங்க என் கூட வரலாம். ஒன்னு சொல்லட்டுமா? என்னைக்காவது சூரிய வெளிச்சத்துக்கு பயப்படாம சாதாரண மனுஷனா மாறினா அன்னைக்கே என் வாழ்க்கை மாறிடும் நம்பினேன். அதுக்கப்புறம் நீயும் நானும் உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு இன்னும் முழுசா குணமாகலையா? இந்த மருத்துவ தாமரையால எந்த பயனும் இல்ல. அது உண்மையான மருந்தா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் சரியா இருக்கணும். அந்த மந்திரக்கல், இப்போதைக்கு அந்த மந்திரக்கல்லால மட்டும்தான் என்ன குணப்படுத்த முடியும். நான் இதுக்காக பல நாளா காத்துட்டு இருந்தேன். என்னுடைய திட்டப்படி நாளைக்கு அந்த மந்திரக்கல்லை என்னுடைய கையால எடுத்திருக்கணும். ஆனா இப்போ லூக்சியன் மாளிகையை விட்டு என்னால வெளியில போக முடியாது. தலைவரே, நீங்க அனுமதிச்சீங்கன்னா நாளைக்கு சூஷனுக்கு நான் போறேன். என்ன சொன்ன? அது சூஷன். ஆமா, எனக்கு தெரியும். இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். அதனால உங்களுடைய கஷ்டமான நேரத்துல நான் உங்களுக்கு உதவியா இருந்தா அது எனக்கு தான் சந்தோஷம். அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. நீ ஜாக்கிரதையாயிரு. காய்கறி சந்தை இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஊர்ல போட்டுருக்காங்க. சரியா சொன்னீங்க. என்ன வாங்குறது ஒண்ணும் புரியல. வாங்க வாங்க, வந்து பாருங்க. ஜாங்கே நம்ம எதிர வந்திருக்காரு. ரொம்ப நாளா உங்களை பார்க்க முடியல. எங்க போனீங்க? அது சரி, உங்களோட பொண்ணு உங்க வீட்ல இல்லையே, எங்க போனா? சரி, என்ன வச்சிருக்கீங்க? அது எங்க கிட்ட கொடுங்க. ஆமா, உங்களுக்காக என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க விட்டு தரோம். என்கிட்ட இருந்து விலகியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு மனுஷனா சொல்லுங்க. உனக்கு எதுவும் தெரியாது. எதுவும் தெரியாதா? நீங்க என்னைக்குதான் ஒரு உயிரை பத்தி கவலைப்படுவீங்களோ? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இப்படி மத்தவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க. கோவப்படாத. கிளம்பிடு. உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியணுமா என்ன? எதுவும் பேசாம பின்னாடி வா. அட என்ன பாச்சி, உங்களுக்கு நல்லா தானே பேசிப்பாங்க. எதுக்காக இப்படி சண்டை போடுறாங்க? ஒண்ணும் புரியல. ஏதாவது வேலை இருந்தா சரி போய் சரி, வா பாருங்க. பாப்போம். சீக்கிரம் எடுங்க. அதான் எடுத்துட்டே இருக்கோம்ல, அப்புறம் என்ன? வா, இடத்த காலி பண்ணுவோம். அங்க அப்படி போலாம். போங்க. அங்க போலாம், வா. என்னாச்சு உனக்கு? நீ இங்க என்ன பண்ற? அம்மா, என்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. என்னோட அடையாளத்தை காப்பாத்த கான்குரு அநியாயமா இறந்து போயிட்டாரு. இதுக்கு காரணம் நான் தான். கான்குருவா? குரு கான எனக்கு தெரியும். அவரை நான் காப்பாத்தி இருக்கேன். அவர் என்னுடைய நண்பன். யுஎங்ஷி சூஷனுக்கு கிளம்பட்டும்.
மத்ததை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்க. அவனோட அடையாளம் இந்நேரம் வெளியில வந்திருக்கும். இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். யாரும் என்ன பாத்துக்க தேவையில்லை. அத்தோட அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கும் குடும்பம் குழந்தைன்னு எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹுவாலி மக்களுக்கு கூட குடும்பம் குழந்தைன்னு எல்லாமே இருக்கு, மறந்துடாத. இத பார், இதுக்கு மேல மறைக்க வேண்டாம். அவனுக்கு உண்மை என்னன்னு சொல்லிடு. அப்பதான் அவனுக்கும் புரியும் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில நாம எல்லாரும் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு. அம்மா, இங்ஷி, எங்களுக்கு வேற வழி தெரியல. ஆனா ஏன் இது எப்படி நடந்துச்சு? என்ன இதெல்லாம்? ஆத்து, ஆத்து, நான் தானே உனக்கு குணப்படுத்தினேன். ஆத்து, இப்படி பண்ணாத. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எதனால இப்படி ஆச்சு? அம்மா சொல்லுங்க. நான் தான் பணிவாள பயன்படுத்திட்டேனே. உன்னோட பணிவாளால இனி பிரயோஜனம் இல்ல. நீ சூஷனுக்கு கிளம்பினதும் ஆத்துவோட நெருப்பு அதிகமாயிடுச்சு. முன்ன விட இப்ப ரொம்ப மோசமா இருக்க. நிறைய பேருக்குள்ள இப்ப அதிகமாயிக்கிட்டே போயிட்டு இருக்க. இந்த பனிக்கோவில்ல நேத்து சிலர் எரிஞ்சு போய் இறந்தும் போயிட்டாங்க. ஆனா எங்களால எதுவும் செய்ய முடியல. நீ தானே கேட்ட எதுக்காக காணங்க இறந்தாருன்னு. இப்ப சொல்றேன் கேளு. உன் மேல நாங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்காகத்தான். ஹுவாலி மக்களை பத்தின உண்மை வெளியில வந்தா இங்க இருக்கிற எல்லாருமே அழிஞ்சிருவோம். இந்த மக்களை பத்தி உனக்கு கவலை இருந்திருந்தா நீ இப்படி கேட்டிருப்பியா? அந்த நெருப்பு பறவை எதுக்கு ஒன்ன தேர்ந்தெடுத்துச்சு? எதுக்காக இத்தனை பேரோட உயிர் போயிட்டு இருக்கு? அவங்களோட கஷ்டத்தை தீக்க நீ என்ன பண்ணிருக்க? யூயிங்ஷி, உன்னோட குறிக்கோளை நீ மறந்துட்ட. இல்ல, என்னோட குறிக்கோளை நான் மறக்கல. ஆனா நான் இப்போ ஒரு ஹுவாலி மக்களோட பாதுகாவலன் மட்டும் இல்ல, சூஷன் பள்ளியோட மாணவனும் கூட. தலைவர் சான்மேக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்ப வரைக்கும் என்ன பாதுகாத்துட்டு வராரு. இந்த அளவுக்கு நம்புறவங்கள என்ன ஏமாத்த சொல்றீங்களா? என்னால முடியாது. நான் வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு ஆகணும். நான் சொன்ன ஒரு வழி மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அதை மீறி ஏதாவது செஞ்சு என் மக்களுக்காக உன்னை கொலை பண்ணவும் நான் தயங்க மாட்டேன். ஹுவாலி மக்களோட தலைவி நான் தான். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யூயிங்ஷி, உன்னாலதான் கான் இறந்து போனார். அவர் அந்த இடத்துல இறந்து போனதுக்கு நீதான் முழு பொறுப்பு. அந்த மந்திரக்கல்ல அழிக்கலனா அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இறந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மா, இங்ஷி, கவலைப்படாதீங்கம்மா. இவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தான். வாங் சரியாதான் சொல்றாரு. இவங்க இறந்ததுக்கும் கான்குரு இறந்ததுக்கும் நான் தான் காரணம். இப்ப நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இங்ஷி, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நடக்கிற விஷயங்களுக்கு நாம எல்லாருமே பொறுப்பாவோம். கொஞ்ச நாளாவே நம்ம மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. 3 வருஷம் முன்னாடி நடந்த அதே விஷயம்
திரும்பவும் நடந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. நமக்கு இப்ப போதுமான அளவுக்கு நேரம் இல்ல. நீ கிளம்ப. நீ சூஷனுக்கு போய் ஆகணும். ஏன்னா நானும் உன்னோட அப்பாவும் சரியா தப்பான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்துட்டோம். அப்பாவா? ஆமா. 24 வருஷத்துக்கு ஒரு தடவை மந்திரக்கல் உயிர் பெறும். அப்படின்னா 24 வருஷம் ஒரு குழந்தை உயிர் பெற்று வளர்ந்து வரத்துக்கு நாங்க காத்துட்டு இருப்போம். ஆனா உன்னோட 24 வயசுல உன் உயிரையே நீ பணையம் வைக்கிற. இது ஒரு பாதுகாவலனோட கடமை. ஆனா எந்த ஒரு அம்மாவும் தான் பையன் ஆபத்துல இருக்கிறத விரும்புறதில்ல.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢坠落泪不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样。